ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ஸ்டார்ட் ஆக போகுது. தீபாவளினாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது முறுக்கு தாங்க. அந்த முறுக்குக்கு மாவு எப்படி பண்ணுறதுன்ற செய்முறையை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதாவது இந்த உலக்குக்கு 8 உலக்கு அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது மாவு பச்சரிசி. அடுத்து உளுந்தம்பருப்பு. எந்த உலக்கில் எடுத்தேனோ அதே உலக்குக்கு 2 உலக்கு அளவுக்கு நான் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அதாவது ரொம்ப செவந்துடக்கூடாதுங்க. உளுந்தம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம அமர்த்திடணும். அடுப்பை மீடியமில் வச்சு நல்லா வறுத்துடலாம். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப செவக்கல்ல, லைட்டாக கலர் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இதை வேறு பாத்திரத்துலேயே ஒரு தட்டிலே மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆறுனதை நம்ம அரிசியில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது ரைஸ் மில்லை கொடுத்தா நல்லா மாவை அரைச்சி கொடுத்துருவாங்க. முறுக்கு மாவு ரெடி ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.